ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் லுக். ரெண்டு பக்கமே வந்து கேர்ள் பண்ணதுக்கு அப்புறமா ஸோ சூப்பராக வந்து நல்லா பவுன்ஸியாக வந்திருக்கு. நீங்கள் வந்து நிறையா மூவிஸ்லையோ இல்லை வந்து செலிப்ரிட்டிஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி ஹேர் ஸ்டைலில் வந்தாங்கன்னா இப்படி தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு வரைக்கும் நினச்சிருக்கலாம். பட் இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி நினைக்க தேவையில்லைங்க. வீட்டில் ஹேர் ஸ்ட்ரைட்டனர் இருக்குன்னா ஜஸ்ட் லைக் தட் வந்து நான் சொன்ன ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி சூப்பராக நீங்களும் வந்து வீட்லேயே கேர்ள் பண்ணலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்டார் நேச்சுரல் பியூட்டிஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹேர் ஸ்ட்ரைட்டனர் யூஸ் பண்ணி உங்களோட முடியை எப்படி கேர்ள் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ யூஸ்வலாகவே பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்னர் யூஸ் பண்ணி ஹேர் ஸ்ட்ரைட் பண்ணுவோம். பட் அதவே யூஸ் பண்ணி நம்ம ஹேரை வந்து கேர்ள் பண்ணலாம். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். ஹேர் ஸ்டைலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆஸ் யூஷுவல் நான் சொல்கிற மாதிரி ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. ஆயில் அழுக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் கண்டிஷ்னர் போடுவீங்க அப்படின்னா கண்டிஷ்னர் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து உங்கள் முடியில் நிறைய குட்டி குட்டி ஹேர் அங்கங்கே தூக்கிட்டு இருக்கும், இல்லை முடி வந்து வெடிச்சிருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஆன்டி ஃப்ரிஸ் சீரம் போட்டுக்கோங்க. ஸோ தட் உங்கள் முடி வந்து நல்லா அப்படியே ஸ்மூத் அண்ட் ஷைனியாக இருக்கும். ஸோ தட் பண்ண போகிற எந்த ஹேர் ஸ்டைலாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லா டிஃபைன்டாக இருக்கும். அந்த முடி அங்கங்கே தூக்கிட்டு இருந்ததுன்னா உங்கள் ஹேர் ஸ்டைல் வந்து அந்த அளவுக்கு அழகாக தெரியாது. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வந்து நாம் ஹேர் ஸ்ட்ரைட்டனர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து ஹீட் அப்ளை பண்ணி தான் நம்ம ஹேரை கேர்ள் பண்ண போகுது. ஸோ வந்து ஹேர் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்றதுனால கண்டிப்பாக ஹீட் ப்ரொடெக்டன்ட் ஸ்ப்ரே யூஸ் பண்ணணும். ஸோ நான் என்னோடய ஸ்ப்ரே வந்து ஆக்சுவலாக தீந்துருச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நான் அதுக்கு பதில் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஹிமாலயா ப்ரோட்டீன் க்ரீம் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் பியூட்டி செக்ஷனில் ஈஸியாக கிடைக்கும். இல்லைனா ஹிமாலயா ஸ்டோர்ஸில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இது வந்து ஹீட் ப்ரொடெக்டன் ஸ்ப்ரே மாதிரி நல்லா ப்ரொடெக்டும் பண்ணும். ப்ளஸ் உங்கள் முடியை வந்து ஸ்டைல் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து க்ரீமாக இருக்கிறதுனால நீங்கள் கையில் வந்து கரெக்டாக எடுத்து தான் அப்ளை பண்ணணும். ரொம்ப நிறையா அப்ளை பண்ணிட்டீங்கன்னா முடி பார்க்குறதுக்கு ஆயிலியாக தெரியும். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. ஸோ க்ரீம் அந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்ப்ரே வாங்கிக்கிறது தான் பெஸ்ட்டு. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் எது வந்து நல்ல ஆன்டி ஃப்ரிஸ் சீரம், அதே போல் எது நல்ல ஹேர் ஸ்ப்ரே, ஹீட் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே அப்படின்றது உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். நான் கண்டிஷ்னர் போட மாட்டேன். பட் வந்து இந்த ப்ரோட்டீன் க்ரீம் வந்து ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டேன். ஃபஸ்ட் இந்த மாதிரி கொஞ்சம் மட்டும் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு உங்கள் கை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் ஹேரில் இந்த மாதிரி என்ன சொல்கிறது, ரன் த்ரூ அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இப்படி முடி ஃபுல்லாக இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, முடி வந்து இன்னுமே ஒரு மாதிரி எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இல்லை அப்படின்னா மட்டும் மறுபடியும் இன்னும் கொஞ்சமாக எடுத்து அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப நிறைய அப்ளை பண்ண வேணாம், முடி வந்து அப்புறம் ஆயிலியாக தெரியும். ஸோ கேர்ள் பண்ணுறதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட் ஹேர் இருக்குதுன்னா ஓகே, நீங்கள் வந்து அப்படியே கேர்ள் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு வேவி ஹேர் இல்லைனா கேர்லி ஹேர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஹேரை ஸ்ட்ரெயிட்டன் பண்ணணும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணினா ஸ்ட்ரெயிட் பண்ண வேணாங்க. லைட்டாக வந்து அந்த வேவினஸ் தெரியாமல், அந்த கேர்லினஸ் தெரியாமல் ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. என்னோடய ஹேரும் வேவி தான், பட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து ஸ்ட்ரெயிட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஸ்ட்ரெயிட் பண்ண வேணாம், பட் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த கேர்ள் வந்து டிஃபைன்டாக இருக்கும். இல்லைனா வந்து அந்த வேவி ஹேரோட பண்ணிங்கன்னா கேர்ள் நல்லா வராது, ப்ளஸ் அந்த அளவுக்கு வந்து பார்க்க நல்லா இருக்காது. ஸோ இது வந்து ஃபைனல் ஸ்டெப். இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணி இந்த வீடியோவில் என்ன ஸ்ட்ரெயிட்னர் யூஸ் பண்ணுற நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து எனக்கு கிஃப்டாக வந்தது. லைக் வந்து 1.5 inch திக்னஸ் இருக்கிற ஹேர் ஸ்ட்ரைட்டனர் ஃப்ரம் ஃபிலிப்ஸ். நான் வந்து வேறு ஒரு நல்ல பிராண்ட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அது பர்ச்சேஸ் பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறேன். ஸோ கேர்லிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹேரை ரெண்டாக பிரிச்சுட்டு ஒரு பக்கம் ஹேரை வந்து கிளிப் பண்ணி பின்னாடி போட்டுருவோம். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒன் சைடு மட்டும் ஒர்க் பண்ணுவோம். ஸோ இந்த ஒன் சைட்லேயும் வந்து ஃப்ரண்ட் சைடு தனியாக, பேக் சைடு தனியாக பிரிச்சிடலாம். ஓகேவா? ஸோ பிரிச்சுட்டு நம்ம வந்து பேக்கில் இருக்கிற ஹேரில் தான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃப்ரண்ட்டில் இருக்கிற முடியை வந்து இந்த மாதிரி பின் பண்ணிடுவாங்க. கொஞ்சம் பார்க்க பயமாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எனிவேஸ் வந்து நம்ம இந்த முடி மட்டும்தான் வந்து கேர்ள் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பிகினர்ஸ்க்கான ஹேர் ஸ்டைல் அப்படின்றதுனால இந்த எண்டில் இருக்கிற முடியை மட்டும்தான் நான் கேர்ள் பண்ண போகிறேன். ஸோ நல்லா கோம் பண்ணிக்கோங்க. அதே போல் நீங்கள் பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை வந்து எக்ஸ்பர்ட் ஆனதுக்கு அப்புறமா இருந்தாலுமே பார்ட்டிஷன்ஸ் பிரித்து நீங்கள் வந்து ஹேர் ஸ்டைலிங் பண்ணும்போது உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பின்னாடி பக்கம் இருக்கிற முடியாக இருந்து எடுப்போம். ஸோ தட் அதை கேர்ள் பண்ணிட்டு அப்படி எடுத்து பின்னாடி போட்டுடலாம், நம்மளுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த அயன் ஹீட்டாக இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தடவை இப்படி ரன் த்ரூ பண்ணிக்கோங்க, ஜஸ்ட் லைக் தட்.
அதுக்கப்புறமா இப்படி வச்சுட்டு எங்கேருந்து கேர்ள் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி வச்சுட்டு இந்த முடியை மேலே எடுத்து போடுங்க. போட்டுட்டு இப்படி ஒரே ஒரு தடவை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஹேர் ஸ்ட்ரைட்டனர் இப்படி வெர்டிக்கலாக பிடிச்சிட்டு அப்படியே ரொம்ப ஸ்லோவாக அதே சமயம் நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க ஹேர் ஸ்ட்ரைட்டனரை. ஸோ இப்படி பிடிச்சிட்டு இப்படி பண்ணிங்கன்னா உங்கள் முடி இந்த மாதிரி கேர்ள் ஆகிடும். ஓகேவா? ஸோ சேம் ஸ்டெப். என்னோட வந்து 1.5 இன்ச் ஸ்ட்ரெயிட்டனர், அதனால் வந்து நான் ரொம்ப கம்மியாக முடி எடுத்து தான் ஸ்ட்ரெயிட் பண்ணோம், கேர்ள் பண்ணோம். உங்களோடது வந்து கொஞ்சம் நல்லா திக்கானது அப்படின்னா, கொஞ்சம் ப்ராடாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் முடி சேர்த்து எடுக்கலாம். பட் கேர்ள் பண்ணும்போது வந்து யூஸ்வலாகவே நல்லா கொஞ்சம் கொஞ்சம் முடி எடுத்து பண்ணோன்னா நல்லா ஹேர் வந்து நல்லா பவுன்ஸியாக பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் செகண்ட் ஹேர் எடுத்து பண்ணுறேன். ஓகே, செகண்ட் ஹேரு. அதுக்கப்புறமா வந்து ஸோ ஸ்டெப் 1 வந்து இந்த மாதிரி ரன் த்ரூ பண்ணிவிடுங்க. வேவி ஹேர்னால் இந்த ஹீட் அப்ளை ஆகிடுச்சுன்னா கேர்லிங் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதுக்கும் அடுத்தது இந்த அதாவது உங்களுக்கு எட்ஜஸில் மட்டும்தான் நான் வேணும். ஸோ அந்த இடத்துல வந்து எங்கேருந்து கேர்ள் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே ஸ்ட்ரெயிட்டனர் வச்சுட்டு கீழே இருக்கிற முடி இப்படி மேலே போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு தடவை ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க ஸ்ட்ரெயிட்டனரை. கீழே இருக்கிறது மேலே வந்துடணும். அதுக்கப்புறம் இப்படி வெர்டிகுலராக பிடிச்சி நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணணும். ரொம்ப ஸ்லோவாக நல்லா ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கோங்க இந்த இதை. ஓகேவா? பண்ணிட்டு ஸ்லோவாக பண்ணிங்கன்னா இட் கேர்ள் லைக் திஸ். அவ்வளோதாங்க. இது ரொம்ப சிம்பிள் டெக்னிக். ஆனால் ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரன் த்ரூ, அப்புறம் எங்கேருந்து கேர்ள் ஆகணுமோ அங்கே ஸ்ட்ரெயிட்டனர் வச்சுட்டு இங்கே இருக்கிற முடியை மேலே போட்டுட்டு ஒரு தடவை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு வெர்டிக்கலாக பிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப ஸ்லோவாக ப்ளஸ் இது பண்ணிட்டே பார்ட்டாக பிரித்து தான் நான் கேர்ள் பண்ணியிருக்கேன். ஸோ இதை எடுத்து அப்படியே பின்னாடி போட்டுட்டு ரிமைனிங் ஹேர் இருக்கு இல்லையா, இதை நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஹேர் எல்லாத்தையும் பின்னாடி போட்டுருங்க, ஸோ தட் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. அடுத்தது இந்த முடி அதே போல் தான் நல்லா கோம் பண்ணிக்கோங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா சைடு ஃபுல்லாக கேர்ள் பண்ணியாச்சு. அதே போல் நம்ம இப்போ இந்த சைட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே வந்து சூப்பராக கேர்ள் பண்ணியாச்சு. இதுதான் வந்து ஃபைனல் லுக் கேர்ள் பண்ணதுக்கு அப்புறமா. ஸோ இது வரைக்கும் நீங்கள் மூவியெல்லாம் பார்த்துட்டு அப்பா எப்படி இவ்வளோ சூப்பராக கேர்ள் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் வந்து இனிமேல் நினைக்க தேவையில்லைங்க. ஸ்ட்ரெயிட்னர் இருக்குது அப்படின்னா மறக்காமல் வந்து நான் சொன்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி நீங்கள் உங்கள் ஹேரை கேர்ள் பண்ணிடலாம் வீட்லேயே. ஸோ தட் யூ லுக் மோர் பியூட்டிஃபுல். வந்து பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்க்க ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ளாட்டாக தெரியும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து இந்த இடத்துல லைட்டாக பஃப் மாதிரி க்ரியேட் பண்ணிடணும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பேக் கூம்பிங் பண்ணுங்கள்.
ஓகே, கோம்பிங் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பஃபியாக தெரியும். ஸோ நீங்கள் வந்து இந்த ஹேர் எடுத்துகிட்டு லைட்டாக வந்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி க்யூட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். வாட் எவர் இட் இஸ், ஸ்ட்ரெயிட் ஹேர் ஒரு அழகு அப்படின்னா கண்டிப்பாக கேர்லி ஹேர் வந்து சூப்பர் க்யூட்டுங்க. ஸோ என்னோட ஹேர் வந்து வேவி அப்படின்றதுனால எனக்கு வந்து கேர்லி ஹேர் ரொம்ப பிடிக்கும். ஸோ இனி வரப்போகிற வாரங்களில் நம்ம கேர்லி ஹேர் பண்ணிவிட்டு அது மூலமாக என்னென்ன மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக எல்லோரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அதே போல் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் தம்ஸ் அப் கொடுங்க, அதாவது லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என் சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன். பாய்.